பிரைஸ் எல்லாம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நீங்கள் இந்த சூரியனை பாருங்கள். காலையில் சூரிய வெளிச்சத்தில் நிற்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதிலிருந்தும் ஒரு நல்ல ஆரோக்கியமான வைட்டமின் டி அதில் கிடைக்குது அப்படி டாக்டர் சொல்லுவாங்க. பிள்ளைகள் பிறந்த உடனே சொல்லுவார்கள், இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் காலையிலே நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் வைங்க. அப்போ தான் அந்த சரீரத்தில் பார்த்தீங்கன்னா சில நோய் கிருமிகள் அழிக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். இப்போ இந்த சூரியனை நீங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை பெரிய சுடர் அப்படின்னு ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்திலே சொல்லியிருப்பார். பெரிய சுடர், இது பகலை ஆளுகிறது அப்படின்னு சொல்லுவார். பகலை ஆளுகிறதற்கு அவர் வானத்திலே பெரிய சுடரை உண்டாக்கினார், அதான் சூரியனை உண்டாக்கினார். இரவை ஆள்வதற்கு ஆண்டவர் சந்திரனை உண்டாக்கினார். காலங்களை அறிவதற்கு ஆண்டவர் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். இப்போ அந்த சூரியனை வச்சு ஆண்டவர் நிறைய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 43 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீதிமான்கள் தமது பரலோகத்தில் இருக்கிற பிள்ளைகளைப் போல, அதாவது நீதிமான்கள் சூரியனைப் போல தமது ராஜ்யத்தில் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு இருக்காரு. நீதிமான்கள் யார் அப்படின்னா அவர்கள் சூரியனைப் போல பரலோக ராஜ்யத்திலே பிரகாசிப்பார்கள், இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் நீதிமொழிகள் 4:18 பார்த்தீங்கன்னா, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிப்பிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் அப்படின்னு. அப்போ நீதிமான் சூரியன் அல்ல, சூரியனை போல அவங்க பிரகாசிக்கக்கூடியவர்கள். சூரியனை எல்லாரும் அதிகமாக அந்த சூரியன் பக்கத்தில் யாரும் போக முடியலை. இது வரைக்கும் எத்தனையோ கிரகத்தை போய் மனுஷன் ஆராய்ந்தாலும் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது ஒரு நெருப்பு கோள், அது பயங்கரமான வெப்பம் நிறைந்தது. அப்போ அது பக்கத்தில் பூச்சி எந்த விதமான அசுத்தங்கள் நமக்கு தெரியும். ஒரு நெருப்பு இருக்கிற இடத்துல அசுத்தமான பூச்சிகளோ அல்லது மிருகங்களோ போகிறது. அதே மாதிரி நீதிமானுடைய வாழ்க்கையும் சூரியனை போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தினுடைய எந்த பாவ சிற்றின்பங்களை சிக்கி கொள்ளாமல் வாழ்கிறது தான் நீதிமானுடைய வாழ்க்கை. அப்போ நம்ம நீதிமானாக்குறவர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம நீதிமானாக்கிறது என்ன என்றால் கர்த்தருடைய வசனம். எசேக்கியேல் 18:9 படி என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் உண்மையாய் கைக்கொள்வானே ஆனால் அவனே நீதிமான்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி கட்டளைகளையும் கற்பனைகளையும் இன்றைக்கி கை கொள்ளாமல் வாழ்வது அது துன்மார்க்கமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை.